கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வணக்கங்க. எங்கள் ஊர்லலாம் வணக்கம் சொன்னால் ரொம்ப மரியாதையாக சந்தோஷமாக திரும்பி சொல்லுவாங்க. இப்போ நான் முதல்ல சொன்னதை அழிச்சிடுறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். வணக்கங்க. மேலே கேட்கல போல இருக்கு, கொஞ்சம் தூக்க மயக்கமாக இருக்காங்களோ. சரி, திரும்பி இதையும் அழிச்சிடலாம் ஜெசிமா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரல. நீங்கள் சொல்லுங்களேன். வணக்கங்க. செய்தி வாசிக்கிற மாதிரியே சொல்றீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை அன்போடு கூட அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் இந்த நாளை முன்குறித்து இருக்கிறார் என்றால், இன்னைக்கு கிரவுண்ட்ல 6 யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனா இங்க பரிசுத்த ஆவியானவர் நிறைய பேருக்கு 6 அடிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அதை விசுவாசித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்த போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சோத்தரிக்க போகிறோம். லெட்ஸ் பிரைஸ் காட். எல்லாரும் சோத்தரிக்க போறோம். யாரும் மௌனமா இருக்க கூடாது. இங்க வேடிக்கை பார்க்கிறவர்களா நம்ம வரல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We praise you Jesus. நல்ல அபிஷேகம் பெற்றவங்க நல்ல சோத்திரித்த அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி let the heavens open. இன்னைக்கு நாங்க வந்ததுனால எந்த நன்மையும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வராம, தகப்பன் வராம, பரலோக ராஜா இங்க வராம ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை முழுமையா காணணும்னு சொல்லுங்க. ஏற்கனவே மகிமையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பட் இன் ஃபுல் அவருடைய மகிமை நிறைவை நம்ம பார்க்கணும். சோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தடைகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்திலே தடைகள் விலகுவதாக, அந்தகார கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக, எல்லையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக, எல்லா நுகங்களை முறியடிக்கிற வல்லமையின் ஜனங்கள் மேல இப்பொழுதே இறங்குவதாக. Thank you Jesus. தடைகள் விலகி கொண்டு இருக்கிறதுக்காக சபையா குடும்பங்களா ஒரே குடும்பமாக இங்க வந்திருக்கிறோம். கரங்களை நல்லா தட்டி மேல இருக்கிறவங்க எல்லாரும் சோத்திரம் பண்ண போறோம். சோத்திரம் in the name of Jesus. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். கரங்களை நல்லா தட்டி அவருடைய நாமத்தை உச்சரிங்க. இயேசு என்ன நாமம், மகிமையின் நாமம். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ், இயேசுவே. தடைகள் விலகி கொண்டு இருக்கிறதுக்காக சோத்திரம். We speak oneness in the name of Jesus. ஒரு மனம் உண்டாகட்டும். எங்க ஒரு மனம் இருக்கிறதோ அங்க மகிமை இருக்கும். எங்க மகிமை இருக்கிறதோ அங்க பரிசுத்த ஆவியானவர் கனமடைவார். எங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, எஸ், அங்கே விடுதலை உண்டாகும். அங்கே சத்தியம் பெருகும். கரங்களை தட்டி நல்லா சோதரித்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. Thank you Jesus. இருதயங்கள் நேராவதாக, வார்த்தைக்கு நேராவதாக. In the name of Jesus. Thank you Lord. தடைகள் விலகி கொண்டு இருக்கிறதுக்காக சோத்திரம். ஒரு மனம் உண்டாகிறதுக்காக சோத்திரம். எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே பலன் உண்டாவதாக. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து இந்த வசனத்தை கரங்களை தட்டி கொண்டே சொல்ல போறீங்க. என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சபைக்கு, உனக்கு, உன் குடும்பத்துக்கு பலன் உண்டாகும். பலன் உன்னத பலன். ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறையில பரலோக காற்று இறங்கின பொழுது ஒரு பலன் உண்டாயிற்று. அவர்களை பலப்படுத்தினது பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு அதே ஆவியானவர் அதே வல்லமையோடு கூட உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்கள் மீது ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Let us receive it in the name of Jesus. முழுமையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றி சொல்வோம். நன்றி 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 ஆண்டவரே. இன்னும் மண்டை நெருங்கி வரணும். One step further. அப்பா உங்க கிட்ட வரணும். அப்பா உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஒரு வார்த்தையை சொல்ல போறோம். அப்பா
சொல்லுங்களா அப்பா அப்பா இயேசுவே இயேசுவே, என் கரத்தை பிடிச்சுக்குங்க, என் கரத்தை பிடிச்சு என்னை நம்புங்க, எங்களை நம்புங்க. உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க. பிரசன்னத்தினால எங்களை அப்படியே உங்க நிரப்புங்க. கரத்தை உங்க மேல வச்சு சொல்லுங்களா அப்பா அப்பா என் ஆவி, என் ஆவி, என் ஆத்துமா, என் ஆத்துமா, என் சரீரம் என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஆமென். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, Thank you Lord. எப்போதும் எனக்கு போதுமையா. உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம். பிரசன்னம் அப்பா தேவ பிரசன்னம். ஒவ்வொரு தனி நபரையும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் நிரப்புவதா ஊழியக்காரனா உம்முடைய பலிபீடத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் நிரம்பும்படியா என் ஜனங்களை பிளஸ் பண்ணுகிறேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம். கரங்களை உயர்த்தி பிரசன்னம் சத்தத்தை இன்னும் 2 மடங்கு உயர்த்தி தேவ பிரசன்னம். அப்பா உங்க பிரசன்னம் பலமாய் என் ஜனங்கள் மேல இறங்கட்டும். Glory, yes Lord. பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி அப்பா என் கரத்தை பிடிச்சுக்கங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப கரம் பிடித்தவர் ஹalleluya ஹalleluya உன்னை கைவிடவே மாட்டார், ஆமென். உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். அப்பா என் கரத்தை நீங்க பிடிச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன் நன்றி. கரங்களை உயர்த்தி இருதயத்தை உயர்த்தி அப்பா கிட்ட சொல்லுங்களேன். இன்னும் நெருங்கி வாங்க, இன்னும் சத்தத்தை உயர்த்துங்க. ஹalleluya. இதோ அவர் உன் நினைவாகவே இருக்கிறார். ரேமலால் தரதோ உன் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். கைவிட்ட நிலைமையில வந்திருக்கிற சில பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே உன் கரத்தை நான் இப்பொழுது பிடித்திருக்கிறேன். ஹalleluya. உன் கண்ணீர், உன் வேதனை, உன் நுகம் இன்றைக்கு முறியடிக்கப்பட போகிறது. ஆமென். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறார் அவர்தான். Yes, Jesus. நம்பிக்கையோடு பாட போறோம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை அசைத்து எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து வார்த்தையை நல்ல ஆண்டவரிடத்துல உயர்த்தி அப்பா உம்மை துதிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. ஹalleluya Yes. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர்.
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இன்னும்ங்கிற வார்த்தை இட்ஸ் a very powerful word. ஆஹா. ஆமா, சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன். நம்மள ரொம்ப விசாரிக்கிறவங்க, நம்மள நல்லா கவனிக்கிறவங்க சொல்ற வார்த்தை அது. இன்னும் நல்ல பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம், பிரியாணி இஸ் எமோஷன் யூனோ. ஆமா, நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரசம் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ். ஆமா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு டீ குடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த இன்னும் அப்படின்றது திருப்தி அடையாத ஒரு நிலைமை. திருப்தி அடையாத ஒரு many times as Christians we have been நம்ம satisfy ஆயிடும். போதும், திருப்தி அடையக்கூடாதுங்க. திருப்தி அடையக்கூடாது. இன்னும் வரணும், இன்னும் அபிஷேகம் வேணும், இன்னும் கிருபை வேணும், இன்னும் மகிமை வேணும். மகிமைக்கு மேல மகிமை வரணும். ஆமா, இன்னைக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியுடைய லெவல்ஸ், உங்களுடைய அனாயிண்டிங்கோட லெவல்ஸ் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. டு சம் கணுக்கால் அளவு இருக்கும், டு சம் முழங்கால் அளவு. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்க போறோம்ப்பா, இன்னும் ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் யூ. எஸ், இன்னும் ஒரு ஸ்டெப் க்ளோசர் டு யூ. எஸ், எங்களுடைய அபிஷேகத்தின் அளவுகோல்கள் பெருகணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அது பெருக பெருக பெருகதான் அந்த பாத்திரம் நிரம்பிக்கிட்டே இருக்கும். அந்த பாத்திரம் நிரம்பும் போதுதான் it will flow over. Many times our anointing is been leaking. தெரியறது இல்லை, அது மேலே வழியணும். ஆனால் இங்கே எங்கேயோ லீக் ஆகிட்டு இருக்குது. புலம்பலின் ஆவி இருக்க 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 புலம்ப என்ன ஆகும்னா லீக் ஆகும். ஆனால் துதிக்க 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 என்ன தெரியுமா, ஓவர்ஃப்ளோ ஆகும், பபுள் ஆகும். உள்ள இருந்து அப்படியே பபுள் ஆகி பபுள் ஆகி பபுள் ஆகி ஹல்லேலூயா. அது வழிந்தோடுகிற அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். அது எவ்வளவு தூரம் வழிந்து ஓடுகுதோ அவ்வளோ இம்பாக்ட் பண்ணும், அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சொசைட்டில, குடும்பத்துல, சபையில. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வழிந்தோடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இன்க்ரீஸ். அதாவது அபிஷேகம் எங்க தெரியுமா ஆண்டவர் ஊற்றுவார்? தலைமையில ஊற்றுவார். ஹல்லேலூயா. தலைமையில ஊற்றிட்டாருன்னா ஒரு இடத்துல இருக்காது அது. ஆமா, it will flow. அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிற அந்த அபிஷேகம் அப்படியே வழியும், பக்கத்துல போகும், உங்க பக்கத்து வீட்டுக்காரரை இம்பாக்ட் பண்ணும். அவர்களும் இயேசுவின் அன்பை தெரிந்து கொள்வார்கள் உங்கள் மூலமாக. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்க போறோம், அப்பா கணுக்கால் அளவு வேண்டாம் ஆண்டவரே, முழங்கால் அளவு போகட்டும்ப்பா. இன்னும் நீச்சல் ஆழம் போகிறோம் ஏசப்பா. we want to get more closer to you so that we will impact people around us. hallelujah. hallelujah. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு கையை கொண்டு வந்தவங்க மட்டும் கையை தட்டலாம். முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. எஸ், நீந்தி நீந்தி மூழ்கணுமே. எல்லாரும் கை தட்டி மிதந்து மகிழணுமே. மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக ஒரு ஊற்று புறப்படுது உனக்குள்ள இருந்து, ஜீவ வற்றாத நதியாக புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகர். உனக்குள்ள ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஓ வற்றாத ஜீவ நதியாக. ஹல்லேலூயா. ஜெசிமா, நதி நதின்னு சொல்றமே, எனக்கு நதினா ரொம்ப பிடிக்குங்க.
இந்த பக்கத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாலே திருச்சிக்கு போனா அங்க என்ன நதிமா இருக்குது? 2 நதி இருக்குது, கொள்ளிடம் இருக்கு, காவிரி இருக்கு. எல்லாத்துலயும் டைவ் அடிச்சிருவோம் நாங்க. ஆமா, எல்லாத்துலயும் எல்லாரும் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க. நாங்க எல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த நதி அழகு. இந்த நதி எவ்வளவு அழகா இருந்தாலும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதோடைய ஆரம்பம் எங்க தெரியுமா இருக்குது? சின்ன ஊற்றுல தான் இருக்கிறது. எஸ், அந்த ஊற்றுல இருந்து தான் அது நதியா மாறணும். நதியா மாறணும் எல்லாருக்கும் ஆசை. ஆனா இந்த ஊற்றுல இருந்து தான் ஒரு மகிமையே வெளிப்படும். அந்த ஊற்று எங்கிருந்து தெரியுமா புறப்படும்? இருதயத்துல இருந்து தான் புறப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இன்க்ரீஸ் ஆக போகுது. அது ஊற்றா புறப்பட்டு கணுக்கால்ல இருந்து முழங்கால்ல இருந்து இடுப்பு அளவுல இருந்து நீச்சல் ஆழத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போக போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாருமையா அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு மகிமை தான் இல்ல? ஆமா ஆமா ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. வாருமையா அப்படின்னு சொல்லி 2-3 பாட்டு இருக்கு. வாருமையா போதகரே, அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும். எவ்வளோ ஒரு பிளஸடான ஒரு சாங்ல. இட் இஸ் a honor to ask the Holy Spirit to come into our lives. Hallelujah. அவர் வந்துட்டாருன்னா நீங்க வேற மாதிரி இருப்பீங்க. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாறச் செய்வார். ஆமா. He will make you a different person. அப்போஸ்தலர் 2க்கு முன்னாடி இருந்த சீஷர்களுக்கும் அதுக்கப்புறம் இந்த சீஷர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. பார்த்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எனக்கு என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் விட்டு வந்தமேன்னு கேட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்தவங்க என்னிடத்துல ஒண்ணு இல்லை, இதோ இயேசுவின் நாமத்துல எழும்பி நட என்கின்ற சொன்ன உடனே ஹalleluya. ஓ, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த பவர், அந்த டிஃபரன்ஸ் only the Holy Spirit can give us. Yes. Hallelujah. It is only the Holy Spirit. Yes. இன்னைக்கு கேட்க போற அப்பா, நீங்க வந்துருங்கப்பா. Amen. எங்கெல்லாம் போய் இந்த பாடலை, எங்களுடைய வாருமையா பாடலை பாடுறோமோ அங்கெல்லாம் எங்க கிட்ட வந்து கேட்டாங்க, ஏற்கனவே இருக்கிறவர் ஏன் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? அவர் தான் எப்பவோ வந்துட்டாரே, திரும்பவும் ஏன் அவரை கூப்பிடுறீங்க? பட் வாருமையான்னு கூப்பிடுறது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்விடேஷன், வெல்கமிங், பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் வெல்கமிங் த ஹோலி ஸ்பிரிட், பட் இட் இஸ் ஆனரிங் த ஹோலி ஸ்பிரிட். எஸ். ஆமென். அவருக்கு கொடுக்கிற கனம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேனே. உங்க வீட்டு வாசல்ல யாராவது ஒருத்தர் வந்து நிக்கிறாங்கன்னா, whether they are known to you or not, உடனே உங்க வாயில இருந்து என்ன வரும்? வாங்க அப்படின்ற வார்த்தை வரும்ல. தட் இஸ் பிகாஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி நம்மளுடைய இந்தியன் பீப்புளுக்கு, சவுத் இந்தியன் பீப்புளுக்கு ஸ்பெஷலி விருந்தோம்பல் அப்படின்னு சொல்ற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நம்மளுக்கு உண்டுங்கிறதுனால நல்ல வீட்டுக்கு வரவங்களை வாசல்ல வச்சு பார்க்க கூடாது, உள்ள வரவேற்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். அதனால வாங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க ஏறி உள்ள கூட வந்திருக்க மாட்டாங்க, உங்களை அறியாமலேயே இன்னொரு முறை வாங்கன்னு சொல்வீங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க வாங்க. and if they are known to you, உங்களுடைய ஹால்குள்ள என்டர் ஆன உடனே அவங்கள பார்த்து வாங்க வந்து உட்காருங்க. see, ஒரு முறை சொன்னா பத்தாதா? why should you repeat the word வாங்க? that is because அது இன்விடேஷன் மாத்திரம் இல்ல, you are honoring that person அப்படின்னு அர்த்தம். yes. and you're giving them a place inside your home ன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். he is a very gentle God. he will always expect us to call him. என் புள்ள கூப்பிடுவான்னு எதிர்பார்க்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவார். into your lives, into your situation, into your problems, he will come. Yes. விசுவாசிச்சு கூப்பிட்டீங்கன்னா அவர் இறங்குகிறதை உங்களால உணர முடியும். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya. அவர் நிச்சயம் இறங்கி வர போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு கனம் கொடுக்க போறோம். இப்போ நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு கனம் கொடுத்து ஹalleluya. thank you Lord. ஆண்டவரே நீங்க வந்துருங்கப்பா. நீங்க வந்துட்டீங்கன்னா ஹalleluya, உங்க அபிஷேகத்தின் அளவுகோல்கள் இன்னைக்கு மாற போகிறது. ஆமென். சில பேருடைய கட்டுகளை கர்த்தர் அறுக்க போகிறார். this night is going to be the wonderful miracle night. இன்னைக்கு அற்புதங்களை ஹalleluya கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே செய்ய போகிறார். விடுவிக்க போகிறார், சமாதானத்தை கொடுக்க போகிறார், ஒரு இன்னர் ஹீலிங்கை கொடுக்க போகிறார். ஆமென். ஹalleluya. ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கலாமா? வாருமையா நல்ல
துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே ரிமோதோஷேதே ரெபஹராத்துரா பஹலால் தரிதோ. Thank you Jesus, thank you Jesus, you are so good. Yes Lord, we welcome you Lord. ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் இறங்கி வருகிற தெய்வம். ஆமென். அவர் அன்றைக்கும் இறங்கி வந்தார். ஆமென். அவர் இன்றைக்கும் இறங்கி வருவார். எஸ். அவர் அநேக இடங்களுக்குள் இறங்கி வந்தார். ஆமென். இன்றைக்கு ஆர்சி சர்ச்சுக்குள்ளேயும் அவர் இறங்கி வருவார். எஸ். அன்றைக்கு சீடர்கள் மத்தியில் அவர்களுடைய இருதயங்களில் இறங்கி வந்தார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களிலும் அவர் இறங்கி வருவார். ஆமென். All that he needs is a welcoming note. Yes. அப்பா, come into my heart ஆண்டவரே. ஆண்டவரே என் இருதயத்துல வாங்க ஆண்டவரே. ஆமாப்பா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க அப்பா, நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நீங்க வந்தா போதும் அப்பா. என் சூழ்நிலைகள் மாறும். என் சூழ்நிலைகள் மாறும். முடியாதது கூட சாத்தியமாகும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருவாரானால். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாருமையா நல்லவரே ஓ துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே ஓ துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகா பரிசுத்த ஸ்தலத்துல கேருபீன்கள் மத்தியில கிருபாசனத்தின் மீதிலே கர்த்தர் இறங்கி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் வெளிப்பட்டார், பேசினார் முகமுகமாக. இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தில் இந்த ஆர்இசி சர்ச்ல அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார். God is going to speak with you in the name of Jesus. Hallelujah. God is going to deliver you in the name of Jesus. கரங்களை எல்லாரும் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்கினீரே, கேருபீன்கள் மத்தியில இறங்கினீரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில இறங்கி கொண்டு இருக்கிறீரே. இதோ என்னை நிரப்புகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பலமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்ன வசனத்தை சொல்ல போறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, விசுவாசத்தோட ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழி. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும். உன்னை தொடரும், உன்னை தொடரும். விலகாத மேகமாய் தொடரும். இயேசுவின் நாமத்துல கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே
மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தேரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நீங்க பாடுங்க, மகிமையின் மேகமாக சத்தமா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்தோன்னு சொன்னேன். How many of you want to really go closer to God? எனக்கு வரணும் ரொம்ப ஆசை, இன்னும் கிட்ட வந்துடணும். ஆமா, இன்னும் கிட்ட. அந்த கிட்ட போகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? மோசே தூரத்துல இந்த முட்செடி எரிகிறத பார்த்தாரா? Did you see that? அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. அது எங்கேயோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சும்மா அவர் வீட்டுக்கு போல. ஆமா, he made a decision. என்ன டிசிஷன் தெரியுமா? நான் கிட்ட போய் டிசிஷன் எடுத்தாரா? ஆமா. அவர் எடுத்து போன உடனே அந்த காட்சி என்ன காட்சியாய் மாறுச்சு? அற்புத காட்சியாய் மாறுச்சு. அது வரைக்கும் முட்செடின்னு இருக்குது, ஆனா இப்பொழுது வசனம் சொல்லுகிறது அற்புத காட்சி. ஆமென். that is the difference. எஸ். ஒருவேளை முட்செடி போல முட்கள் நிறைந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருக்கும் என்றால், if you really want to see a miracle in your life, all that you need to do is one step closer. எஸ். ஆமென். இங்க கூட ஜெசிமா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, ஆனா ஒரு இடத்துல கூடி வந்திருக்காங்க அற்புத காட்சியை காணணும்னு சொல்லிட்டு. ஆமென், ஆமென். எனக்கு தெரிஞ்ச அரக்கோணத்துல இருந்தெல்லாம் கூட வந்திருக்காங்க நண்பர்கள், இங்க வந்திருக்காங்க, ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. எஸ். ஆனா ஆண்டவர் ஹல்லேலூயா அற்புத காட்சியை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். ஆனா நம்ம கிட்ட போகணும்ன்ற முடிவு எடுக்கணும். எஸ், நம்ம கிட்ட போகணும். சீனாய் மலை உச்சியில அந்த கொடுமுடியில வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. அந்த கொடுமுடியில கர்த்தர் இறங்கி வந்தார்னு வசனம் இருக்குது. பட் the verse does not end there. என்ன தெரியுமா? மோசே ஏறி போனார், கர்த்தர் இறங்கி வந்தார், பரலோகத்துல இருந்து இறங்கி வந்துட்டார். ஆனா மோசே தரையிலிருந்து மலை மேலே ஏறி போனார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சந்திப்பு, ஒரு சந்திப்பு அந்த கொடுமுடியில நடந்தது. ஆமென். அது மகிமையாய் வெளிப்பட்டுச்சு. எஸ். God started to speak to Moses அந்த கொடுமுடியில. Amen. Amen. இன்றைக்கு if you really want a relationship with God, all that we need is one step closer. Amen. இத மனசுல வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இயேசுப்பா அந்த முட்செடி எப்படி மோசே கிட்ட போய் பார்த்தானோ, ஆண்டவரே இந்த கொடுமுடியில எப்படி அவர் ஏறி போனாரோ அப்படி நானும் கிட்ட வரேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோட இந்த பாடல் வரிகளை நம்ம பாடும் பொழுதே God is going to open doors for you to get closer to him. Yes. Amen. பள்ளமா முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தேரே. முட்செடியின் மத்தியில் நல்ல சத்தமா. சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, வாருமையா கரங்களை எல்லாரும் உயர்த்தி. வாருமையா நல்லவரே, ஓ துணையாளரே, ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக
இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி நல்ல கரங்களை தட்டி வாருமையா, வாருமையா. come on, சந்தோஷம். Hallelujah. Yes, receive it, receive it. Yes, பெற்றுக்கொள்வோம், 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 மகிமையை பெற்றுக்கொள்வோம். சத்தமா அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். நீர் நல்லவர், துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை நல்ல பலமா தட்டி. இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில். கடைசியா ஒரு முறை வாருமையா, கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா வேகமா. ஐயா நல்லவரே, ஓ துணையாளரே, ஆறுதலே, வாருமையா. Come on church. Yes, yes, thank you Lord. Ribodo shete reba katura baba baba. Thank you Father. ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாராவது சத்தமா மகிமைன்னு சொல்லுங்களேன். மகிமை ஷக்கினா, மகிமை என் சபையை, என் ஜனங்களை, என் குடும்பங்களை இப்பொழுதே நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோமா? வசனம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க, துதிக்க 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 துதிக்க. தேவ மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை இதோ உன்னை தொடுகிற கரம் தொட்டு கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆத்தும பிணைகள் இப்போதே முறியடிக்கப்படுவதாக. எல்லா சோல் டைஸை பிரேக் பண்ணுகிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற துதியினால அப்பா என் ஜனங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Lord. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ரெண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி நன்றி மாத்திரம் சொல்லுங்க. மேல இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி Thank you Jesus. இந்த மேடையை உம்முடைய மகிமை நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பலிபீடத்தை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்களை நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. ரபாதா ஷேதேரே பகலால் தரப. அப்படியே நன்றி மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ரபாதோஷியா தரப. உன் கவலைகள், உன் பாரங்கள், உன் துக்கங்கள், உன் வேதனைகள் எல்லாவற்றையும் உன் துதியினால, ஹல்லேலூயா, துதியினால, துதியினால, துதியினால ஜெயம் கொள்ளுகிறோம். கரங்களை உயர்த்தினவங்க நன்றி மாத்திரம் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. Thank you sir. Thank you Jesus. Just say thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க. பிரச்சனையில இருந்தாலும் நன்றி, போராட்டத்துல இருந்தாலும் நன்றி, வேதனையில இருந்தாலும் நன்றி, இதோ கண்ணீர்ல இருந்தாலும் நன்றி. ஏன்னா அப்பா என் கரத்தை பிடிச்சிட்டீங்க, அப்பா என் கூட இருக்கிறீங்க. இன்று இரவு நான் வெறுமையா என் வீட்டுக்கு திரும்பி போவதில்லை, வெறுமையா திரும்பி போவதில்லை. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நன்றி. நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. Jesus. எல்லாரும் சொல்லுங்க Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Jesus. Thank you Jesus. Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே.
இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. கரங்களை எல்லாரும் உயர்த்தி நன்றி இயேசுவே. இருதயத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே. நீ நன்றி சொல்ல ஒரு மகிமை உன்னை நிரப்பும். உன் இருதயத்தை வார்த்தைக்கு நேராக மாற்றுகிறார். எஸ் லார்ட். நன்றி ஹalleluya. ஹalleluya. ஒரு மகிமையின் சால்வை இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறதை உணர்கிறேன். ஒரு மகிமை உன்னை அப்படியே நிரப்புகிறது. எஸ் லார்ட். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஹalleluya. ஜீசஸ் ஹalleluya. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 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 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நவீன பார்த்து சொல்றதுக்கு யாரும் இல்ல, நான் சொல்றேன் தம்பி. நவீன் நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தூக்கம் வரவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். விழிப்போடு இருக்கிறீங்க. ஆமா, உட்காருங்க. ஹalleluya. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. குறித்த நேரத்தில் பேசி முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தராலே மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்படுவார்கள். 3 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 1 வசனத்தில் இருக்கிறது. வாசிக்கலாம். தேடிங்களா? சரி, தேடி நிற்கிறாங்க, இன்னும் கிடைக்கல. கிடைச்சா வாசிப்பாங்க. சோத்திரம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையை எங்கள் மத்தியிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஆமென். ஹalleluya. Who is Jesus? யார் இந்த இயேசு? Lord of answers. இல்ல? உங்களுக்கு இயேசு யார் அப்படினு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? Each of you will have one answer. Can I have a few answers? நான் நினைச்ச ஆன்சர் சொன்னாங்கன்னா 500 ரூபாய் பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, கொடுங்க. பலிபீடத்துல இருந்து வரப்போகுது, உங்களுக்கு விதையா வரப்போகுது. சரி, 500 ரூபாய் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க, 1000 ரூபாய் கொடுத்துடலாம். ஓகே. எனக்கு கொடுக்கறதுனா எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் கிவிங். ஏன்னா கொடுக்கிற கை என்னைக்குமே மேல தான் இருக்கும், வாங்குற கை என்னைக்குமே. அதனால கொடுக்கறது பிடிக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கிவிங். நான் நினைச்ச பதில சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் பரிசு. முதல்ல Who is Jesus to you? ரட்சகர். அண்ணனுக்கு குட். தகப்பன். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அப்பா பிதாவே. தகப்பன். இன்னும் கிட்ட கூட வரல சார். நான் நினைச்ச ஆன்சர் தான் கேட்டேன். He is everything. எல்லாமே உள்ள அடக்கிட்டாங்க. அக்கா எப்படியா இருந்தாலும் அதுக்குள்ள வந்துரும். அக்கா இருக்கிறாங்களே, எங்க தான் அப்பா உலகம் வேற லெவல். நீங்க எவ்ரிதிங் கிட்ட எல்லாம் உள்ள வந்துரும்ல. நான் நினைச்சது எவ்ரிதிங் இல்ல. தலைவர். தேங்க் யூ லார்ட். அந்த 1000 ரூபாவை பாக்கெட்லயே வைக்க வச்சதுக்காக சோத்திரம். திரும்பி வரும். அடுத்த கேள்வி வரும்போது வெளியே வரும், அப்ப பாத்துக்கலாம். நம்ம போலாம்பா. நீங்க சொன்ன எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். சரியான பதில தான் சொல்லி இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு அவர் யாரோ அதை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. தட் இஸ் ட்ரூ. எஸ். ஆமா, he is everybody. அது அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவர் எல்லாமுமாய் இருப்பவர் அவர்தான். இல்ல? he is everything to us. இன்னும் கொஞ்சம் நல்லா குழப்பணுமா? வழக்கமா பேசுகிறவர்கள் 2 வகை. ஒன்று தெளிவாய் பேசி குழப்புகிறவர்கள், இன்னொன்று குழப்பமாய் பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள். இன்றைக்கு
ரெண்டாவது இடத்த சூஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். சோத்திரம். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா குழப்பலாம். இந்த இயேசு யாருன்னு சொன்னோம். இயேசு எதற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்றதுக்காக வந்திருக்கிறாருங்க. ஆமா, ஒரு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிஃப்ட், ஒரு ஷிஃப்ட், அப்படியே என்னெல்லாம் ஜனங்கள் அப்படியே வந்து ஒரு மேசியா எப்படி வரணும்ன்ற எதிர்பார்த்து இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்தார் தலைவர். வேற லெவல் நம்மால் தாடிகர். வேற லெவல். சிம்பிளா சொல்ல போனா ஜீசஸ் வாஸ் an activist. போராளி, ஒரு புரட்சியாளர், ஒரு ரெவல்யூஷனரி. ட்ரூ தானே? he was a revolutionary. yes. அந்த ரெவல்யூஷனரி நிறைய காரியங்களை செய்தார் which people did not expect. என்னப்பா? ஆமா, அவங்க எதிர்பார்த்தது ஒன்று. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஓசன்னா ஊர்வலத்துல ஓ ராஜாவுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு பண்ணாங்க. அவங்க எல்லாம் நினைச்சாங்க ராஜா எங்க நேரா எங்க போறாரு, அரண்மனையில போய் உட்கார்ந்து ரோம அரசு அப்படியே கவுத்து போட்டு இவர் ஆளுகை செய்ய போகிறான்னு நினைச்சாங்க. அது நடக்கல. இவர் மனுஷன் நேரா சிலுவைக்கு போயிட்டாரு. that was his சிங்காசனம். people could not understand why he came and what he did. சமீபத்தில் ஒரு சாங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, வே மேக்கர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். you are way maker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. You are way maker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. That is who you are. That is who you are. இந்த waymaker, miracle worker, promise keeper, இதெல்லாம் கூட சேர்ந்து we found a new word. He was a wall breaker. வாவ். நம்மளுக்கெல்லாம் வந்து என்னன்னா ரெக்கார்ட் பிரேக்கர் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து ரெக்கார்ட் பிரேக்கர்லாம் ரொம்ப கம்மி. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் பிரேக்கர்ஸ் தான் இருக்கிறாங்க. பிரேக் த ரூல்ஸ், அதெல்லாம் சந்தோஷமா இருக்குது. ஆமா, ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சூப்பரா நாங்க கண்டுபிடிச்சோங்க இன்னைக்கு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஆண்டவரை பார்த்தா எப்படி இருக்குது. he was a wall breaker. சரியான தலைவருங்க நம்ம தலைவர். இதுவரைக்கும் யாரும் செய்யாத சாதனைகளை அவர் உடைத்து செய்தார், முறியடித்து செய்தார். இந்த கண்ணோட்டத்தில் ஆண்டவரை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படிலாம் உடைக்கிறாரு. பில்டரை பார்க்கிறோம், ஆனா உடைக்கிறவரை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஆமென். வால் பிரேக்கர் அப்படின்னு சொன்னாலே, the first வால் பிரேக்கிங் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபர்ஸ்ட் எரிகோ தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பட் இந்த வால் பிரேக்கர் பத்தி எங்களுக்கு எங்க படிச்சு எப்படி வந்ததுன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை just like that அப்படியே நாங்க கேஷுவலா ரீட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் we found Jesus as the wall breaker. It all started not here, Jessima. இதெல்லாம் யோவான் 4ஆவது அதிகாரத்துல ஆரம்பிக்கல, இது முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. ஆமா, அது முன்னாடியே ஆரம்பிச்சது. சோ யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல, you can turn your bibles, 4ஆம் அதிகாரத்துல ஒரு பியூட்டிஃபுல் சாப்டரை ஒரு தனிநபருக்கு ஒதுக்கி கொடுத்ததை நான் பார்த்தேன். இப்போ ஒரு சில இடங்களை இப்போ இந்த இடத்த நம்ம சர்ச்சுக்காக ஒதுக்கி கொடுத்தாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாப்டரையே ஒரு தனி நபருக்காக எழுதி கொடுத்திருக்காங்க. that to a woman. எஸ், பாரு. ஆனா அவங்க பேர் கூட குறிப்பிடப்படல. ஒரு சமாரியாவை சார்ந்த ஒரு விமன். சமாரியர் அப்படின்னு சொன்னாலே வேதத்துல ஒதுக்கப்பட்டவர்கள். யாரையாவது கெட்ட வார்த்தையில திட்டணும்னா அவனை பார்த்து சமாரியன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அவ்வளோ கோவம் வருமா? நம்ம ஊர்ல வந்து கெட்ட வார்த்தையில ஏதாவது ஒரு அசிங்கமா திட்டணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி திட்டுறீங்களோ அந்த மாதிரி நீ சமாரியன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு கெட்ட வார்த்தை. அதனாலதான் ஜீசஸ் இவர் சமாரியன் போல அப்படின்னு சொல்றாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல we all read about the Samaritan woman. சமாரியால அந்த ஸ்திரீயை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போடப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பிள்ளையை சந்திக்கும்படியாக ரூல்ஸை பிரேக் பண்ணி சமாரியாவுக்கு அவர் போனார். கரெக்ட் தானே? எஸ். ஏன்னா யூதர்கள் சமாரியர்களுடன் சம்பந்தம் கலப்பது இல்லை அப்படின்னு தெளிவாய் வசனம் சொல்லுகிறது. அப்போ நாங்க அதை வாசிக்கும் பொழுது our eyes went into 5th வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:5 வசனம். யாக்கோபு
தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். யாக்கோபு எல்லாருக்கும் இடம் கொடுத்தாரா? இவர் மகனுக்கு எப்பமா இடம் கொடுத்தாரு? யாக்கோபுக்கு எங்க பிளாட் இருந்துச்சு? ஆமா, யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலம் அப்படின்னும் போது ஒரு சின்ன பிரேக் வந்துச்சு எங்களுக்கு. யாக்கோபு எப்ப யோசேப்புக்கு இடத்த கொடுத்தாரு? யோசேப்பு தானே யாக்கோபுக்கே இடத்த கொடுத்தாரு. கரெக்ட் தானே? ஆமா. ஜோசப் அதிபதியா எங்க இருக்கும் பொழுது, எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது பார்வோனுடைய பெர்மிஷன் கேட்டு மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு வந்து கோசேன் நாட்டுல சுதந்திரத்தை கொடுத்தார் என்று வசனம். பையன் அப்பாக்கு சுதந்திரத்தை கொடுத்தார், அப்படித்தானே சொல்லுது. ஆனா இங்க வித்தியாசமா போடப்பட்டிருக்குது. அப்போ ஒரு பெரிய கேள்வி எங்களுக்குள்ள இருந்துச்சு. எப்போ தகப்பன் குமாரனுக்கு கொடுத்தார், எப்பொழுது குமாரன் அதை சுதந்திரித்தார்? இது ரெண்டு கேள்வி எனக்கு இருந்துச்சு. எப்போ கொடுத்தாருன்றது இருக்கட்டும், அதை எப்போ இவரு ரிசீவ் பண்ணாருன்றதா இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ யாக்கோபு யோசேப்புக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49th சாப்டர் 49ஆம் அதிகாரத்தை கம்ப்ளீட்டாவே யாக்கோபு தன்னுடைய எல்லா குமாரர்களையும் கூப்பிட்டு, ஆல் தி 12 சன்ஸையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை பிளெஸ்ஸிங்கா கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலது பிளெஸ்ஸிங், ஒரு சிலது கர்ஸ். எஸ், அப்போ யோசேப்பு குறித்ததான காரியங்களை நாங்க வாசிக்க ஆரம்பிச்சோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை நீங்க டர்ன் பண்ணிட்டு, யாக்கோபு யோசேப்புக்கு என்ன கொடுத்தார்? இங்க வசனம் சொல்றது நிலம் கொடுத்தார். இங்க என்ன கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது we find 22ஆம் வசனத்துல யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொட்கள் சுவரின் மேல் படரும். அந்த அந்த 22nd வசனம் மாத்திரம் பார்க்க போறோம். யோசேப்பு கனி தரும் செடி. ஓகே, அவன் எங்க கனி தருகிறான்? நீரூற்றண்டையில. அப்போ இங்க யாக்கோபு இருக்கிறாரு, யோசேப்பு இருக்கிறாரு, நீரூற்று இருக்கிறது. கரெக்டா? வசனம் சொல்லுகிறது அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ ஒரு சுவரும் இருக்கிறது. சேம் திங் we started to compare with chapter யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல. இப்ப நான் சொன்ன 4 விஷயம் அங்க இருக்குதான்னு சொல்லுங்களேன். முதல்ல என்ன சொன்னீங்கன்னு கேளுங்க, தூக்க கலக்கத்துல இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, முதல்ல என்ன சொன்னாங்க? முதல்ல என்ன இருந்தது? யார் இருந்தா? யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு, நீரூற்று, அப்புறம் ஒரு சுவர். 4 விஷயம் இருந்துச்சா இந்த வசனத்துல? இது யார் யாருக்கு கொடுக்குறா? யாக்கோபு, யோசேப்பு, நீரூற்று, சுவர். ஓகே, இப்போ சாப்டர் 4ல போய் பாத்தீங்கன்னா அங்க யாக்கோபு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறதா? ஆமா, அங்க அவருடைய பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. யோசேப்பு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறாரா? அவருடைய பேரையும் அழகா எழுதி இருக்காங்க. நீரூற்று இருந்துச்சா? இருக்குதே, இருந்துச்சே. அதுதானே கிணறா இருக்கு இப்போ அங்க. ஆமா, இல்ல அங்க கிணற்றண்டையில் தானே ஆண்டவர் வந்தாரு. கிணறும் இருக்குது, என்னவும் இருக்கணும், சுவர் இருக்கணும். சுவர் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. There is a wall, but it is unseen wall. Yes. Jesus went there to meet this woman to break this wall. Amen. இயேசு அங்கே சென்றார், ஒரு தனிநபரை சந்திக்க சென்றார். ஓ, எத்தனை தடைகள் அந்த சுவருக்கு அந்த பக்கம் இருக்குதோ அந்த தடைகள் எல்லாத்தையும் உடைச்சு அந்த சுவருக்கு இந்த பக்கம் கூட்டிட்டு வரணுன்றதுக்காக இயேசு தனிநபராய் சென்றார். இயேசு சென்றதுக்கு காரணம் கண்களிலே தெரியப்படாத இந்த சுவரை உடைக்கவே இயேசு சென்றார். அங்கே ஒரு சுவர் இருந்தது, அந்த சுவரை இயேசு உடைத்தார். ஆமென். அது என்ன சுவர் தெரியுமா? It was a wall of discrimination. Yes, discrimination. இயேசு சம மனுஷன். எனக்கு அவர் மேல ஒரு தனி லவ்வே இருக்குது எனக்கு. அதுவும் இந்த மாதிரிலாம் வாசிக்கும் போது, இந்த வேதத்துல வாசிக்கும் போது வேற லெவல் பண்றாருங்க தலைவர். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களை பாராட்டணும். ஆண்டவர் அப்பப்போ பாராட்டணும் தலைவர். எந்த அளவுக்கு இவர் ரொம்ப பொங்கிட்டாருன்னா, நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோடய போதும்ன்றாரு எங்க ஐயா. இது போதும் பாப்பா, இது ஒன்னே அப்படியே மனசு நிறைவா இருக்குது அப்படின்னு. என்னெல்லாம் உடைச்சிருக்கிறாரு. டிஸ்கிரிமினேஷன் ஒரு வார்த்தையில நீ சொல்லிட்ட மகா. ஆமா ஆமா, அதுல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? முதல்ல கலர்ல இருக்கியா, என்ன பார்த்தா சொல்லுவாங்க கருப்பாகிறான் ஒசரமாகறான் பாரு அப்படின்வாங்க. வண்ணத்தில் இல்லையா வாழ்க்கை, நல்ல எண்ணத்தில் உள்ளதையா வாழ்க்கை. உடைச்சார் தலைவர். ஆமென். ஆமா
ஆமா, டிஸ்கிரிமினேஷன் கலர்ல இருந்து ஆரம்பிக்குது. கலர், காஸ்ட், ரிலிஜன், ஆண் பெண். ஆண் பெண். இன்னைக்கு பெண்களை மதிக்கிறது இல்ல. யோ, பெண் எல்லாத்துக்கும் வேணும்யா. பொம்பளைங்க எல்லாருக்கும் வேணும்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் அம்மா வேணும், அக்கா வேணும், பொண்டாட்டி வேணும், எல்லாத்துக்கும் வேணும். ஆனா கனப்படுத்த வேண்டிய இடத்துல பெண்கள் இல்லையே, சமுதாயத்துல இல்லையே. என் தலைவன் உடைச்சாரு. ஆமா, நாங்க பெண்களை மதிக்கிறோம். I love my wife so much. I love you, Jessima. Again, once again. We are married for 17 years. She is beautiful. சொல்றீங்களே, சந்தோஷம். சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இப்படி சொல்லி தான் கதை ஓடுது. நிறைய பேருக்கு லைஃபே ஹாப்பி இல்ல. காரணம் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டா, வைஃப் ஹாப்பி, லைஃப் ஹாப்பி. சொல்லுங்க. சிரிப்பா இருக்குது உங்களுக்குலாம். ஏன்னா விஷயம் தெரியல. சோதர விஷயத்துக்கு வருவோம். இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறதுனால தான் என்னால் தைரியமா நிக்க முடியுது இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி. எவ்வளோ பேர் என்னென்னமோ சொன்னாலும் நான் நின்று கொண்டிருப்பதுக்கு 2 பேர் காரணம். ஒன்னு என் தேவன், இன்னொன்னு அவர். We are called to do this, dear. We are called to do this. இதுக்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. என் தலைமை எதெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் சாதாரணமா சொல்ல முடியாது ஐயா. இது எல்லாத்தையும் உடைச்சார். ரிலிஜியஸ், பொலிட்டிக்கலா உடைச்சார். ஆமென். ஹalleluya. எல்லா பாலிசிஸ்லாம் உடையுது பாரு. சுக்கு நூறாகுது அவருக்கு முன்னாடி. இது சாதாரண வாள் இல்ல. இந்த வாள் 2 அடியில எல்லாம் கட்டல. இவனுங்க 25 அடியில கட்டி வச்சுக்கிறானுங்க சமுதாயத்துல. இன்ன வரைக்கும் 25 அடி உள்ளவே பெனிட்ரேட்டே ஆக முடியாத அளவுக்கு பேங்க் லாக்கரை விட பெரிய வாள் இந்த வாள் தான். இந்த வாளை தான் இயேசு முதல்ல உடைச்சார். ஓ, எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. யார் சொன்னா? அதனால தான் நான் வந்தேன்னாரு. ஆமென். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு தான் வெளிப்படுத்தினார். அவளுக்கு வெளிப்படுத்தினத ஒரு யூதனுக்கு வெளிப்படுத்தல, ஒரு சீசனுக்கு வெளிப்படுத்தல, சொந்த சகோதரனுக்கு வெளிப்படுத்தல, சொந்த தகப்பனிடத்துல சொல்லல. இவளுக்கு சொன்ன அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிரேக் பண்ணார். ஒவ்வொன்னுத்தையும் அப்படியே உடைச்சு போட்டுக்கிட்டே இருந்தார். ஆமென். அந்த டிஸ்கிரிமினேஷன் வால் இங்க ஸ்பெஷலி இட் வாஸ் a wall where யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலவாதவர்களாய், they were totally away from each other. They despised each other. ஆக்சுவலா ஜெசிமா, இது பொலிட்டிக்கலா நீ சொல்லணும்னு சொன்னா, நீங்க அந்த மேப் நீங்க பாத்தீங்கன்னா, சமாரியா இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா எல்லா யுத்தங்களும் நடக்கிற ஒரு இடம் தான் சமாரியா. இந்த சமாரியால இருந்தவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு யுத்தம் நடக்கும் போது யுத்தத்தின் வீரர்கள் அங்கே வருவார்கள். அங்க இருக்கிற பெண்களோடு கூட அவர்களை பயங்கரமா பானபங்கம் பண்ணி அவர்களோடு கூட இசைந்து அவர்கள் வாழ்க்கையை கெடுத்து நாசமானதுனால இவங்க எல்லாரும் சேஃபா உள்ள இருக்கிறான். ஆனா சமாரியா தான் அந்த எண்ட்ல இருக்குது. அந்த எண்ட்ல யுத்தம் பண்ண வந்து எல்லா ராஜ்யத்துல இருக்கிறவங்களாம் இவன் சம்பந்தம் கலந்துட்டான். அதனால இந்த ஜனங்க எங்க ஜனங்களே இல்லைன்னு சொல்லி சொந்த ஜனங்களால கைவிடப்பட்ட ஜனங்க தான் இந்த சமாரியாவை சார்ந்தவர்கள். அவர்கள் இவ்வளவு அவமானத்தையும் சுமந்து கொண்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறான். சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அவனை தேடிதான் இயேசு வந்தார். ஆமென். அவனை தேடிதான் இயேசு வந்தார். எஸ். இயேசு ஒடுக்கப்படுகிற இன்னைக்கு தலைவன் கூட சொல்லி தராங்க. பழமொழிலாம் சொல்றான், இருந்தா தலைவனாயிரு, இல்லனான்னு கேட்டா தலைவன் கூட இருன்றான். தலைவனா இருக்க முடியல சார் அப்படின்னா தலைவன் கூடவே இரு. ஆனா என் தலைவன் யாரு கூட தெரியுமா இருக்கிறான்? ஒடுக்கப்பட்டவர்களோடு கூட. ஆமென். நிராகரிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சம்பந்தம் கலவாதவர்கள், இவ்வளவு டிஸ்கிரிமினேஷனோட இருக்கிற ஒரு மக்கள் மத்தியில என் தேவன் இறங்கி வந்து அவளோடு கூட பேசினார். பாத்தீங்களா? there were so many things he broke. எங்க ஐயா சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலா பிரேக் பண்ணாரு. இன்னொன்னு, ஒரு உமனுக்காக இவ்வளவு வரணுமா? he came. சீஷர்கள் கூட கேட்கறதுக்கு பயந்தாங்க. இவகிட்ட என்ன கேட்க போறாருன்ட்டு அப்படியே நின்னுக்குறாங்க. என்ன கேட்கறாரோ அப்படின்னு. ஆமா, சீஷர்கள் பேசும்போது அந்த வசனம் உண்மையிலே it really struck me a lot. இவங்க சீஷர்கள் எல்லாம் போயிட்டு ஊருக்குள்ள போய் சாப்பாடு வாங்குறதுக்கு போகும்பொழுது தானே இந்த சிச்சுவேஷன் நடக்குது இப்போ. அப்போ அவங்க திரும்பி வரும் பொழுது 27th வசனம், யோவான் 4:27 வசனத்துல, அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன இதுல என்ன ஆச்சரியப்பட வேண்டியது இருக்குது? அவர் மேசியான் கூட இருக்கிறவனுக்கு தெரியுது இல்ல, கூட இருக்கிறவனுக்கு தெரியும்ல அவர் யாருன்ட்டு. கூட இருக்கிற 12 பேருக்கும் தெரியுது இல்ல. ஆனா அவனுக்கே ஆச்சரியமா இருக்குது. ஏன் ஆச்சரியம்? அவர் யாருடனே பேசுகிறார்? ஸ்திரீயுடனே பேசுகிறார். ஆகிலும்
என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. Jesus was searching something inside her. அது அவர் பார்வையில, அவர் பேசுகிற அந்த 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 உரையாடல்ல, அவர் நிக்கிற நிலையில இவன் கண்களிலே தெரிகிறது. இயேசு எதையோ தேடுகிறார் இந்த பெண்ணிடம். இந்த பெண்ணிடத்துல தேடி கண்டுபிடிக்க ஒண்ணுமே இல்லையா? சொல்லுகிற அளவுக்கும் பெரிய ஆள் இல்ல. But yet Jesus broke the wall of discrimination. The barriers. Actually இது கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு இல்ல? பட் இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ் என்ன தெரியுமா? அவர் உடைச்ச வாளை நம்மள உடைக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் கிறிஸ்துவை உடையவர்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் என்று யாருக்கு பேர் வந்துச்சுன்னா சீஷர்களுக்கு தான் பேர் வந்துச்சு. யார் அந்த சீஷர்கள்னா இம்பாக்ட் பண்ணவங்க தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ அவர் உடைச்சிட்டாருங்க, அவர் தலைவர், சூப்பர். அப்ப நம்மலாம் யாரு? நம்மளாம் அவர் பிள்ளைங்க தானே. அப்போ நம்ம உடைக்க வேண்டிய பேரியர்ஸ் நிறைய இருக்குதுங்க. நம்ம உடைக்க வேண்டிய பேரியர்ஸ் நிறைய இருக்குது. நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருந்தோம். அப்போ அதுல இந்த வாளுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இருக்குதுங்க. இதை உடைச்சாதான் அந்த பக்கத்துல நம்ம போக முடியும். If there is a wall, you cannot penetrate inside. நீ வந்து ஜீபூம்பா புஷ் கிடையாது, அப்படி போய் அந்த பக்கம் குச்சிர முடியாது. இந்த வாளை உடைச்சாதான் இந்த வாளுக்கு அந்த பக்கம் போக முடியும். You are not a high jumper, you cannot jump. நான் ஒரு ஹை ஜம்பர், ஸ்டேட் லெவல்ல நான் வந்து மெடல் வாங்கியிருக்கிறேன். எவ்வளோ தாண்டிடுவேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லெவல் தானே இருக்குது. இவ்வளவு தூரம் தாண்டி இருக்கிறேன், அதுக்கு மேல போனா இட்சிக்கணும், உழணும். எங்களுக்கெல்லாம் வந்து பஞ்சுமத்தெல்லாம் கொடுக்கல, மண்ணில் தான் குதிக்கணும், அதுக்கு மேல கிடையாது. ஆமா, அப்போ இதை நீ தாண்டினா அந்த பக்கம் இருக்குது. ஆண்டவர் இதை உடைச்சாரு. அந்த பக்கத்துல என்ன இருந்துச்சு? அந்த பக்கம் என்ன தெரியுமா இருந்துச்சு? இதை உடைச்சதுக்கு அப்புறம், இந்த உடைச்சதுனால அந்த பிள்ளைக்கு அன்றைக்கு ரட்சிப்பு கிடைச்சது. Yes, hallelujah, she received the salvation. அவ எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு எப்படியா கிடைக்கும்? அங்கதான் போய் துதிக்கணும்ன்றாங்க, அங்கதான் போனன்றாங்க. நாங்க எப்படியான்னு கேட்டவளுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. Amen. Salvation, she received the salvation. இப்போ இது உடைக்காம நான் கிறிஸ்தவன், ஆண்டவர் நல்லவர், சுண்டல் விக்கிறவனுக்கு கூட தெரியும் ஆண்டவர் நல்லவர்னு. கரெக்ட் தானே? Jesus is good, everyone knows this. அதனால தான் 2023 கேலண்டர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறான் செக்ல. நீ எவ்ரி செக் யூ ரைட். உன் கேலண்டர், உன் கல்வெட்டு, எந்த கல்வெட்டுல இருந்தாலும் அங்க இயேசு இருக்கிறார். இயேசு இல்லாம எதுவுமே கிடையாது சார், தெரியுமா உங்களுக்கு? இயேசு இல்லாம எதுல நீ பிறந்தாலும் மரித்தாலும் இயேசு பிறந்த பிற்பாடு தான் கல்வெட்டுல தான் எழுதியிருக்கும். 19 அப்படின்னு போட்டேன்னா அதுக்கு ஒரு கல்வெட்டுல காரணம் இருக்கும். 2023 அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவருக்கு அப்புறம் தான். ஆமா, ஆமென். இன்றைக்கு அவர் அந்த டிஸ்கிரிமினேஷன் வால் அவர் உடைச்சதுனால அதற்கப்புறம் அந்த மகள் பெற்றுக்கொண்டது ரட்சிப்பு. எஸ். இன்னைக்கு if we break the walls of discrimination, somebody is going to receive the salvation of Christ. Yes. Amen. அதற்கு நீங்க வழி உண்டாக்க போறீங்க. இன்றைக்கு broad mindedness ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கத்தோட ஒரு கிறிஸ்தவனால வாழவே முடியாது, வாழவும் கூடாது. ஹல்லேலூயா. அது எந்த விதத்துல இருந்தாலும், கலரை பேஸ் பண்ணி, படிப்பை பேஸ் பண்ணி, ஆண் பெண்ணுங்கிற பேஸ் பண்ணி, காஸ்ட பேஸ் பண்ணி, எந்த விதத்துல உயர்ந்த ஒருவேளை பொருளாதாரம், அண்ணன் சொல்றாரு முடிய பேஸ் பண்ணி. உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா நான் சொல்லிட்டேனே, ஹைட்ட பேஸ் பண்ணி. என்னை எப்பயுமே என் மனைவி மறைக்கவே மாட்டேன். நான் மறைக்க மாட்டேன். போட்டோல என்னன்னா கூட நான் எந்த பக்கம் போனாலும் அப்படி தெரிவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுடைய சாட்சி கேள்விப்பட்டு, ஏன்னா எங்களுடைய சாட்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. நல்ல விதமாகவும் கேட்டிருப்பீங்க, வேற விதமாகவும் கேட்டிருப்பீங்க. சரி, ஓகே. எங்க ஐயாவுக்கு 3 ரெக்வசிட்ஸ் தான் இருந்துச்சு அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட. நம்பர் 1, பொண்ணு ஒயிட்டா இருக்கணும், அப்புறம் ஹைட்டா இருக்கணும், அப்புறம் முடி கொஞ்சம் நீளமா இருக்கணும். ஆனா அவர் ஒரு சூழ்நிலை வந்துச்சு. தென் we let go of our own interests. இப்போ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா நல்ல ஹைட்டா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணோம். பட் he let go of his interest for the sake of God's will, and that's how we got married. சரியா? இப்போ எங்களை பார்த்து இந்த சாட்சியை கேள்விப்பட்டு, அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தம்பி வந்து எங்ககிட்ட சொன்னாரு, ஐ ஹேட் அ பிக் கொஸ்டின் இன் மை மைண்ட். எனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு ரொம்ப குள்ளமா இருந்துச்சு, குள்ளமா இருக்கிறாளே, நான் எனக்கு அது வேண்டான்னு சொல்லி நான் நினைச்சேன்.
அண்ணா அக்கா உங்களை பார்த்த உடனே, உங்களுடைய சாட்சி கேட்ட உடனே ஐ சேஞ்ச்ட் மை மைண்ட். தெர் இஸ் நோ அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தேவ சித்தம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அந்த பிள்ளை எங்களுக்கு சாட்சியாக எழுதியிருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு வித்தியாசங்களை நம்ம காட்டாதபடிக்கு கிறிஸ்தவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒரே ரத்தம் தான் எல்லாருக்கும். ஆமென். அந்த ரத்தத்தை கொண்டு தான் நம்மளை மீட்டு இருக்கிறார். டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. கிடையாது. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். எங்கள் கடையில் சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருந்தப்போ சசின்னு ஒரு பிள்ளை வேலைக்கு வந்தா. அந்த பிள்ளை எந்த அளவுக்கு பக்தி நிறைந்த பிள்ளைன்னா, ஊதுவத்தி முன்னாடி போய் நின்று, ஊதுவத்தி ரேக்குக்கு முன்னாடி போய் நின்று, அதில் தான் அந்த சாமி படம்லாம் போட்டிருக்குன்ட்டு அதுக்கு முன்னாடி நின்று போட்டுக்கிட்டு இருப்பான். வெள்ளிக்கிழமைனா மஞ்சள் புடவையை தான் கட்டிக்கிட்டு வருவா கடைக்கு. எனக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம கடையில் ஆண்டர் பாட்டெலாம் பாடிட்டு இருக்கு, இந்த பிள்ளை இந்த மாதிரி வரது பக்கான்னா எல்லோன்னா லெமன் எல்லோ கலரில் தான் வருவாங்க. இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பேரியஸை நாங்கள் உடைச்சோங்க. கிறிஸ்துவை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் வாழ்ந்தோம் அந்த கடையில். எங்கள் கடையில் வேலை செய்ததில் 25 பேர் வேலை செய்ததில் 10 பேர் ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதில் ஒருத்தி அந்த பிள்ளை. ஆண்டவருடைய அன்பு அந்த பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு காலம் வந்தது, நாங்க இயேசுவை ஏத்துக்கோன்னு சொல்லல, நீ சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடவே இல்லை. ஆனா இயேசு அந்த இடத்துல எப்படி இருப்பாரோ அப்படி நாங்க இருந்தோம். பிள்ளைங்க சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்துட்டு லேட்டா போகுது, சாப்பாடு சமைச்சு கொடுத்து அனுப்புவோம். எந்த சூப்பர் மார்க்கெட்லயும் கொடுக்க மாட்டான். அது சமைக்கிறதுக்கு ஒரு அக்காவுக்கு ஒரு விடோவை கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து வச்சோம். ஒரு விடோவா தான் இருக்கணும் சமைக்கிறவங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கு சாப்பாடு போகணும். அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தோம். எல்லாரும் வேலை முடிச்சுட்டு போறவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்களா? கொடுத்து அனுப்புவோம். we blessed them. இந்த அன்பு அவர்களை இயேசுவிடத்துல கொண்டு வந்தது. இன்னைக்கு எங்க ஊழியத்துல பிரேயர் வாரியர் அந்த அம்மா தான். அந்த அம்மா ஜெபம் பண்ணா ஹீலிங் நடக்குது. ஆமென். ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன், சிஸ்டர் சசி வந்திருக்காங்களா, அவங்க தான் எனக்கு போன்ல ஜெபம் பண்ணாங்க, எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்றாங்க. பாருங்க, கர்த்தர் அந்த உடைச்சா, அந்த பேரியஸை உடைச்சா கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். ஆமென். இன்னைக்கு ஜனங்க ரட்சிக்கப்படல, ரொம்ப கஷ்டம் பதர் அப்படின்னா நம்ம சுவிசேஷம் சொல்லவே இல்லை, நம்ம அன்பை வெளிக்காட்டவே இல்லை. ஆமா, நம்ம நற்கந்த மாதிரி, நம்ம நற்கந்த மாதிரி. we are the scent aroma of Christ. அது அப்படியே நீங்க பார்க்கவே முடியாது, அது ஆனா உணரலாம். வந்துட்டே இருக்கும், ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும், ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. அப்படிதான் இம்பாக்ட் பண்ணனும். இந்த வாளை உடைச்சா தான் டைம் இல்ல, அடுத்து போவோம். ஆமென். So he broke the wall of discrimination and he expects the same. Hallelujah. இன்னைக்கு உடைக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உடைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? வீட்டுக்கு போனதும் எதையும் உடைச்சிடக்கூடாது. சோத்திரம். இன்னைக்கு ஒரு இது பார்த்துருக்கிறேன் ஜெசிமா, வீட்டில் பொண்டாட்டி மேலே கோவமா இருக்குது, இல்லை லவ் ஃபெயிலியர்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு கடையை திறந்து வச்சிருக்கிறாங்க பெங்களூரில். அந்த கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தீங்கன்னா அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி பொருளை வச்சிருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ கோவம் இருக்குதோ அந்த பொருளை போட்டு உடச்சிட்டு போயிடலாம். ரியலி ஐ சா தட். இன்னைக்கு நடக்குது உடைக்கிறதுக்குன்னு. இன்னைக்கு நம்ம அதை உடைக்க வேணாம், டிஸ்கிரிமினேஷன் உடைப்போம். சத்தமா சொல்லுங்க, டிஸ்கிரிமினேஷனை உடைப்போம். டிஸ்கிரிமினேஷனை உடைப்போம். சத்தமா தான் சொல்லுங்களேன், உடைப்போம். ஆமென், ஆமென். எஸ். ஓகே. ரெண்டாவது என்ன உடைச்சாரு? அப்படியே நம்ம அவளை குறித்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, she came at the 6th hour. 6ஆம் மணி வேளையில அவ என்ன எடுக்க வந்தா? தண்ணி எடுக்க வந்தா. 6ஆம் மணி வேளைனா காலையில 6 மணி நினைச்சிட்டு இருக்கீங்களா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அது கூட இன்னொரு 6 ஆட் பண்ணிக்கணும். இட்ஸ் noon 12. உச்சி வெயில்னு சொல்லுவாங்க. யாரும் 12 மணிக்கு வெளியே போக மாட்டாங்க. ஏங்க இவ 12 மணிக்கு தண்ணி எடுக்க வரணும்? தண்ணி எடுக்க வராங்கன்னா எந்த ஊர்லயாவது லேட்டா வருவாங்களா? எல்லாரும் 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள வருவாங்க, இல்ல ஈவினிங் 5 மணில இருந்து 6 கோழா சண்டை போடுறவங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியறது இல்ல. சரி, அப்போ இவங்க மட்டும் ஏன் 12 மணிக்கு வரணும்? வாய் ஏன்னா இவ தன்னை யாருக்கும் காண்பிக்க விருப்பம் இல்லை. she doesn't want to be exposed to anyone. இதான் உண்மை. அடுத்த லெவல்ல போய் சொல்லணும்னா ஆண்டவர் ஜீவ தண்ணீரை பத்தி பேசிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீர் நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொன்னோன்னே, ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்களேன், so that I don't need to come and fetch water. ஏன்னா யார் மூஞ்சியும் நான் பார்க்க வேணாம், ஒரு தடவை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும் தலைவரே எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கிறா. ஏன்னா அவ அவ்வளவு ஒரு நெருக்கத்தை அவள் அனுபவித்து கொண்டு இருக்கிற அந்த சமுதாயத்துல. she was broken. வழக்கமா பெண்கள் பாத்தீங்கன்னா
எப்பயுமே ஒரு 2-3 பேரோட தான் இருப்பாங்க, தனியாவே இருக்க மாட்டாங்க. கரெக்டா? நீங்க நல்லா கவனிங்களேன். ஆண்கள் பார்த்தீங்கன்னா தனியா மீன் பிடிப்பான். எங்கன்னா யாராவது ஒருத்தர், நீங்க நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல தூண்டில் வச்சுக்கிட்டு யாராவது ஒரு பெண் பார்த்துருப்பீங்களா? நிச்சயமா இருக்காது. அதுவே நீங்க சரவணா ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா, காஃபி டேல பாத்தீங்கன்னா, அப்புறம் ஜெயச்சந்திரன்ல பாத்தீங்கன்னா, இன்னும் இந்த பக்கத்துல நிறைய இருக்குது. ஆமா, இந்த பக்கத்துல என்னப்பா பிளேசர் இருக்குது. ஆமா, அந்த மகள் அவ சொன்னது, she was not ready to expose herself to anybody. ஏன்னா அவளுடைய லைஃப் ஃபுல்லா ஷேமா இருந்துச்சு. her life was full of shame. சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை சார். அவ சொல்றா, ஆண்டவர் சொல்றார், போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றா. உண்மையதான் சொல்லிக்கிறான். எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றா. பட் யூ நோ வாட் ஹேப்பன் டு தட் கேர்ள்? யார்கிட்டயும் போக கூடாது, எந்த கூட்டத்தோடயும் சேரக்கூடாது அப்படின்னு நினைச்ச அந்த பிள்ளை, வசனம் சொல்லுகிறது, அவர் ஜன கூட்டத்திற்குள்ள ஓடி போய் இவர்தான் அவரான் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. எந்த ஜனக்கூட்டத்தை அவ அவாய்ட் பண்ணாலோ அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள இவ ஓடி போகிறதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும் நினைக்கிறீங்க தெரியுமா? பிகாஸ் God broke the wall of shame. Hallelujah. Amen. Hallelujah. இது பயங்கரமான வால் சார். இது அதுக்கு மேல இது. ஆமா. ஆமென். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில கூட அநேக ஷேம்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கலாம், கில்ட் இருக்கலாம். பட் யூ நோ, our God is a wall breaker. Yes. He will break the walls of shame. பாவத்தை விட அதனால வருகிற அந்த குற்ற உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த கில்ட், இதுதான் ரொம்ப கொடுமை பண்ணும். நீ எல்லாம் உருப்படாதவன், நீ எல்லாம் ஜெபம் பண்ண ஆண்டு கேட்கவே மாட்டார், இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். She wants to impress the people around. அவ இம்ப்ரெஸ் பண்ணி தான் 5 பேரை கரெக்ட் பண்ணிக்கிறான். ஜஸ்ட் லைக் தட் யாரையும் கரெக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களாம், நீ ரொம்ப அழகுடி அப்படின்ட்டா போதும், முதல்ல 5 பேர்கிட்ட ஏமாறலாம். அந்த 5 பேர், இது 6வது பசங்களும் அப்படிதான், அதே மாதிரிதான். நீ இல்லாம நான் இல்லடா, நீ இல்லாம என் வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல. நினைச்சு பார்த்தா தானே தெரியும். நல்லா நினைச்சு அப்புறம் காய வைங்க. கொக்கியில மாட்டினீங்க, மாட்டினதுதான். இது ஏன் சொல்றேன்னா, see, wait for your life partner. சும்மா அவசரப்பட வேண்டாம், சரிங்களா? இவ 5 பேரையும் இம்ப்ரெஸ் பண்ணாம கரெக்ட் பண்ணிருக்க மாட்டான். she was impressing people, ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இப்ப என்ன தெரியுமா பண்ற, அந்த ஷேம் என்கின்ற அந்த வால்க்கு அந்த பக்கம், ஹல்லேலூயா, இம்பாக்ட் பண்ண. ஆமென். அந்த ஷேம் இருக்கிற வரைக்கும் இம்பாக்டே பண்ண முடியாது சார். எஸ். உனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸே இருக்காது. உன்னை குறித்து உனக்கு கான்ஃபிடன்ஸே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல அவ போய் இம்பாக்ட் பண்ணான்னு சொன்னிய ஜெசிமா, இவ பேச்செல்லாம் எவனாவது கேட்பானா? இதான் உண்மை. இந்த மூஞ்சி என்னன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி உனக்கு எத்தனை பேர் தெரியாது, இப்படித்தானே உலகம் பேசுது. எத்தனையோ பேர் எங்களை குறித்து பேசி இருக்கிறாங்க. நான் முன்னாடி பத்தி கவலையே படுறது இல்லை. இப்போ கரண்ட் வந்து நம்ம கரண்ட் மாதிரி தொட்டான் கெட்டான், ஏன்னா பவர் உள்ள. ஆமா, ஷாக் அடிக்கும், தூக்கி அடிக்கும். சோத்திரம், ஒரு சோத்திரம் பண்ணுங்க. ஆமா, கரண்ட்ல நீ இருக்கணும்னா அந்த பாஸ்ட்ன்ற அந்த ஷேமை பிரேக் பண்ற. ஆமென். அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் விளைவுதான் அவ எந்த ஊருக்கு பயந்தாலோ அந்த ஊருக்குள்ள போய் அந்த ஜனங்களை பார்த்து she speaks about the salvation. அது வரைக்கும் அது டெஸ்டா இருந்தது, இப்போ டெஸ்ட் மணியா மாறுது. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த வாலை பிரேக் பண்ணாம, இந்த ஷேமை பிரேக் பண்ணாம அங்க சால்வேஷன் கிடையாது. அந்த ஸ்ப்ரெட் ஆஃப் காஸ்பல் இல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தையை போய் இன்னொருத்தர் சொல்லக்கூடாதபடிக்கு ஷேம்ஃபுல்லான லைஃப் உங்களுக்குள்ள இருக்குன்னா, all that you need is a Jesus who will break that wall of shame. நான் ட்ரஸ்ட் பண்ணி பிலீவ் பண்ற ஒரு விஷயம் பாப்பா, அதுக்கப்புறம் அவ லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். she wouldn't have been impressing people அதுக்கப்புறம். No, never. Her whole life impacting others. Yes. Hallelujah. I'm telling the good news.
about Jesus Christ. Hallelujah. இன்னைக்கு யோசிக்கிறீங்களா உங்க வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இல்லாம இருக்கா? There is a God who will break this wall. Yes. இன்னைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. I want to talk about you to others. எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாம, எந்த வெக்கமும் இல்லாம, அப்பா நான் ஓடி ஒளிவதற்காக நான் படைக்கப்படல, உங்களுடைய வார்த்தையை ஜனங்களிடத்துல போய் போதிப்பதற்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை பாடி வருவார்கள். ஆமென். ஆமா, கூடி வருவார்கள் இல்ல, சொல்லி வருவார்கள். வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லி வருவார்கள். துதியை சொல்லணுமா? ஆமென் சொல்லுங்களேன். You will speak about Jesus. ஆமென். நீ நிக்கிற இடத்துல சுவிசேஷம் பரவும். ஆமென் சொல்லுங்களேன். என் அவமானத்தை கர்த்தர் முறியடித்தார். எனக்கு நான் கருப்பா இருக்கிறேன், நிறைய தாழ் மனப்பான்மை, பேசினதே கிடையாது. ஐ ஹவ் நெவர் சிங் a song. ஒரு 30 வயசு வரைக்கும் நான் பாட்டே பாடினது இல்லை சார், நிஜம் இது. எப்போ என் நிந்தையை, என் அவமானத்தை இயேசு உடைச்சாரோ, இன்னைக்கு நாங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றதே இல்லை. ஒன்லி இம்பாக்டிங் பீப்புள். இம்ப்ரெஸ் பண்ணனா நீ எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம். அமெரிக்கால இருந்து கூட நீ இம்ப்ரெஸ் பண்ணலாம். டொனால்ட் ட்ரம்ப் இம்ப்ரெஸ் பண்ணதுனால நிறைய பேர் அவருக்கு இப்பயே நிறைய காசு கொடுத்துன்னுக்குறாங்களா ஒரே நாள்ல. ஆமா, கேள்விப்பட்டேன். ஆனா இம்பாக்ட் பண்ணனா தூரம் இருந்து பண்ணவே முடியாது. You have to go. You have to go inside. Near the society. Yes. ஆண்டவர் எப்படி தெரியுமா? சபை ஒரு கண்ணுனா சமுதாயம் இன்னொரு கண்ணு. ஆமென். சபை ஒரு பார்வை பார்க்கிற. இன்னைக்கு திருச்சபை தன்னுடைய சாரத்தை மறந்து போனதோ? சபையின் சாரம் என்ன? சபையின் ஆழம் என்ன? கிறிஸ்துவின் ஏக்கம் என்ன? சமுதாயத்துல இம்பாக்ட் பண்ணும். சொல்லுது, பூமிக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களா? உப்பா இருக்கிறீங்க. உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்களா? வெளிச்சமா இருக்கிறோம். ஆனா தேவனுக்கு எப்படி இருக்கிறீங்களா தெரியுமா? தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் நற்கந்தமா இருக்கிறீங்க. To God you are the sweet aroma of Christ. Yes. அந்த அரோமா இம்பாக்ட் பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். Yes. இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுது. Amen. இன்னைக்கு நம்ம இந்த ஷேம் ஆண்டவர் உடைச்சிட்டாருன்னா சமுதாயத்துல இவ பண்ணது போல சுவிசேஷ பணியை செய்யணும். எப்படின்னா செய்யலாம் சார். எப்படி உன்னால செய்ய முடியும். You will take Jesus to the marketplace. Yes. You will take Jesus to the marketplace. நீ இருக்கிற வேலை செய்யற ஆபீஸ்ல you will take Jesus. Yes. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டேன் அவமானத்தை பத்தி. ஐயோ இவன் என்ன நினைச்சிருவானோ, இல்ல கர்த்தர் என் அவமானத்தை மாற்றி போட்டார்னு தைரியமா சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பார். அதுக்கு பீகார்ல மிஷனரிக்கு தான் போனோம்ப்பா. நம்ம எல்லாம் எப்படி போறது? Not necessary அப்படின்னு நினைக்கிறியா? You know one thing, every Christian is a missionary and every missionary has a mission field. Your family is your mission field. Do you know that? Yes. ஆமா, ரங்கநாதன் தெருவில் சுண்டல் விற்கிறவனுக்கு சுண்டல் வாங்கும்போது ரொம்ப நன்றிப்பா, அவன் கிட்ட 5 ரூபாய் புடின்னு வரணும்னு பார்க்க கூடாது. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீ நல்லா இருப்பேன்னு சொல்லணும். அப்படியே ஜீசஸ் மனசுக்குள்ள புலம்பிட்டு வந்துடணும். இயேசுப்பா உன்னை வாழ வைப்பார்னு சொல்லிட்டு வாழ வைப்பாருன்னு சொல்லிட்டு வரணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு செட் ஆஃப் கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருப்பேன். யாரெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்களோ எல்லாருக்கும் கொடுத்துக்கினே இருப்பேன். இயேசுன்றது அப்படியே சைடில் போட்டு வந்துடுவேன். 10வது ஆள் சொல்றான்ல, ஒரு நபருக்கு 10 பேர் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டான்னா அந்த 10வது ஆளுக்குள்ள அவன் இயேசு ஏற்றுக்கொள்வான். நீ முதல் ஆளாவும் இருக்கலாம், 10வது ஆளா இருக்கலாம். நீ பெரிய நீ ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டேன். நீ போய் இயேசுவின் அன்பை வெளியே காட்டினா போதும், அவ்வளவுதான். நீ எப்படி தெரியுமா, இது எப்படி தெரியுமா நடக்கும்? இது ஸ்பாஞ்ச் மாதிரி. அந்த ஸ்பாஞ்ச் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஸ்பாஞ்சு தண்ணியில போட்டீங்கன்னா நல்லா எல்லா தண்ணி என்ன பண்ணும்? உறிஞ்சிக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். ஆமா, இப்போ அந்த ஸ்பாஞ்சை இப்படி தெளிச்சிங்கன்னா என்ன வரும்? தண்ணி தான் வரும். புழிஞ்சிங்கன்னா என்ன வரும்? தண்ணி தான் வரும். கிழிச்சிங்கன்னா என்ன வரும்? தண்ணி தான். ஆமா, ரெண்டா பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? தண்ணி தான். ஆமா, கிறிஸ்தவனை அடிச்சாலும் உதைச்சாலும் அவமானப்படுத்தினாலும் இயேசு மட்டும் தான் தெரியணும். ஆமென். உன் ஃபேஸ் மாஸ்க் தெரியக்கூடாது. எஸ். உன் ஃபேஸ்க்குள்ள இருக்கிற ஜீசஸ் தெரியணும். ஆமென். திஸ் வாஸ் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. தெரியாமலேயே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை மினிஸ்ட்ரி எங்கள் வாழ்க்கையில் கொடுக்க ஆரம்பித்தார். அண்ட் இன்றைய தென்றல் வாஸ் சச் அ மினிஸ்ட்ரி ஸ்பெஷலி டிசைன்ட் ஃபார் த நான் கிறிஸ்டியன்ஸ், ஃபார் பீப்புள் ஹூ டு நாட் நோ ஜீசஸ். நாங்கள் எதுக்கு வணக்கங்கன்னு ஸ்டார்ட் பண்ணோம்? அந்த வணக்கங்கன்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட அழகிய ஆசீர்வாதமான சமாதானமான கமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் யார் தெரியுமா? எல்லாம் நம்ம ஜனங்க, அன்பான ஜனங்க.
பிரைஸ் தி லார்ட் சொல்லி தெரியாதா உனக்கு? நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன், என்னையா உனக்கு தோத்திரம் சொல்லி? தோத்திரன்னா ஆத்திரமா மூடி வச்சுட்டு போயிடுவான், போயான். See, the idea was தோத்திரம் சொல்ல தெரியாது. The idea was to take Jesus into the marketplace. ஒரு நான் கிறிஸ்டியன் praise the Lord இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கிற எந்த வீடியோவும் பார்க்க மாட்டாங்க. பார்க்க கூடாதுன்னு சமுதாயம் சொல்லி கொடுக்குதுங்க. இப்போ situations have become worse. People are taking oaths now. சரியா? Situations are becoming worse. யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்ப how to make them see the video? It was God given idea for us. வணக்கங்க. We start with வணக்கங்க and we end with the word of God. It's how we connect the world and the word. Amen. இந்த மினிஸ்ட்ரி ஆண்டவர் எங்க கையில கொடுத்த இன்றைக்கு கர்த்தர் அநேக நான் கிறிஸ்டியன்ஸ், ஒரு பிள்ளை என்கிட்ட, ஒரு கிறிஸ்டியன் டீச்சர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிஸ்டர் என் ஸ்கூல்ல வேலை செய்யற ஹிந்து டீச்சர் தான் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்கன்னாங்க. ஒரு கிறிஸ்டியன் டீச்சர் சொல்றாங்க, ஹிந்து டீச்சர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க, and that's how I started to follow your interest தென்றல் ஒரு கிறிஸ்டியன் டீச்சர் சொல்றாங்க. That is the success of this ministry. You know one thing, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3800 முழு வேத புத்தகங்களை இந்திய தேசம் முழுவதுமா கொரியர்ல அமைச்சிருக்கிறேன். 175 ரூபாய்க்கு வாங்க ஆரம்பிச்சோம். இந்த மாசம் லாஸ்ட் வீக் அமிச்சேன். 255 ரூபாய்க்கு வாங்கி முழு வேத புத்தகத்தை வாங்கி, இப்போ காலேஜ்ல எல்லாம் போகும்போது போனோன்னா நல்ல ஜிப் வச்ச 300 ரூபாய்க்கு கூட வாங்கிடுவேன். என்ன 300 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா லூசான்னு கேட்பேன். பிஷப் பீபர் திருச்சி போனேன், 300 பைபிள் வாங்கிட்டு போனேன். லூசான்னு கேட்பேன், லூஸ் மாதிரி தெரியுறேன். இருக்கட்டும், ஒரு வேதம் ஒரு வாழ்க்கையை மாற்றும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை பரலோகம் சந்தோஷப்படுது. அதுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம், என் உசிரியே கொடுப்பேன். ஏன்னா அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இது என்ன பெரிய விஷயம்? இன்னைக்கு இது மூலமாக உலகம் எங்கிலும் சுவிசேஷம் எளிதா போறதுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஜஸ்ட் இம்பாக்ட். இந்த மைண்ட் செட் எப்படி வரும் தெரியுமா? when God breaks your wall of shame, yes you will be ready to do anything for God, even if it means அவமானம் வந்தா கூட பரவாயில்ல, நான் பெற்றுக்கொண்ட இன்பத்தை நான் கொடுத்துடணும். என் தேவன் என்னுடைய வால் ஆஃப் ஷேமை உடைச்சு போட்டார். ஐ எம் a transformed person அப்படிங்கறத உங்களால சொல்லாம இருக்க முடியாது. சர்ச்சுக்கு வர்றது பெரிய விஷயம் இல்ல. we have to take Jesus to the marketplace. That is exactly what she did after her wall of shame was broken. Yes. அவ சொன்னா யாருக்குமே அவளை பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைச்சா. இவ போய் எல்லார்கிட்டயும் சொல்றா, அவர் என்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் தன்னுடைய பாவங்களை இன்னொருத்தர் பார்க்க கூடாதுன்றதுக்காக மறைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவோம். எல்லாரும் நம்மளும் அப்படித்தானே, நம்மளை குறிச்ச தானே கெட்ட விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக கோடி ரூபாய் செலவு பண்ணுவான். ஆனா இவன் என்ன தெரியுமா சொன்னா, என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, வந்து பார். அதுக்கு ஒரு தைரியம் வந்தது பாத்தீங்களா? அதுதான் அந்த ஷேமுடைய வால் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நுகம் முறிஞ்சிடுதுங்க. அந்த நுகம் முறிஞ்சிடுச்சு. இன்னைக்கு உன் நுகத்தை கர்த்தர் முறியடிக்க போகிறார். இது வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாம இருந்தோம்னா, ஹல்லேலூயா, இந்த இடத்துல வந்து கீழே உட்கார்றோம், நாங்க ரோட்ல உட்கார்றோம்னு சொல்ல போறாங்க. யாரை கொண்டு தெரியுமா? நம்ம தான் சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறோம், நம்ம தான் கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டாம இருக்கிறோம். we are going to break this wall of shame and bring Jesus into the market. Yes. Amen. 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 இவ பேசிட்டே இருக்கும்போது ஒரு கிளாரிஃபிகேஷனை ஜீசஸ் கிட்ட கேட்கிறா. we want to finish off with this. ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கிறா. எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் இந்த மலையில தான் தொழுது கொண்டாங்க, நீங்க என்னமோ எங்க போய் தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்க? எருசலேம்ல போய் டெம்பிள்ல போய் தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்களே, இது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜீசஸ் சேஸ், பிதாவை, ஜீசஸ் சொன்ன ஒரு வார்த்தை என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. just believe. ஜீசஸ் சொல்றத நம்பு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்றேன் ஜெசிமா, நீங்களாம் ஆண்டவரை நம்புறீங்களா? நம்புறேன். அதாவது நான் கேட்ட கேள்விக்கு ஆமேன் அல்லேலூயா எல்லாம் சொல்ல வேணாம். நம்புறேன்னா நம்புறேன்னு சொல்லுங்க, நம்பலைன்னா நம்பலன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க எல்லாம் பயங்கரமான சூப்பரா இருக்கிறீங்க. அதனால இப்போ நான் கேட்ட திரும்பி முதல்ல இருந்தே கேள்வி அழிச்சிட்டு முதல்ல இருந்தே கேட்கிறேன், நீங்க ஜீசஸை நம்புறீங்களா? இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஜீசஸ் உங்களை நம்புறாரா? அந்த கேள்வியை வீட்டுக்கு போய் 7 தடவை கேட்கணும், கண்ணாடி முன்னாடி. அவர் ரொம்ப நம்புறாரு, நீங்க வால்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனை பிரேக் பண்ணுவீங்கன்னு நம்புறாரு. எஸ். நீங்க வால் ஆஃப் ஷேமை பிரேக் பண்ணி இயேசுவை மார்க்கெட் பிளேஸ்க்கு கொண்டு போவீங்கன்னு அவர் நம்புறாரு. ஆமென். இவ போய் கேக்குறா, பிதாவை இங்கெல்லாம் தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்களே, இது எப்படின்னு சொல்லும்பொழுது ஜீசஸ் சேஸ்,
பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். In spirit and truth is the only answer that Jesus gives. He breaks the barriers of worship there. Worship was something else on that day. Like 3 பிரகாரங்கள் உண்டு. வெளி பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தனக்கான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றிட்டு தான் உள்ள வருவார். பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே வருவார்கள். பிரகாரத்துல பலி செலுத்துவார்கள். அங்கேயும் பெண்களுக்கு இடம் இல்லை. அங்கேயும் கர்த்தரை அறியாத புறஜாதி மக்களுக்கு பிரகாரத்துல கூட இடம் கிடையாது. வெளியில ஒரு சில வால்ஸ் இருக்கும். அந்த வால்க்கு வெளியில இருந்து தான் பார்க்கணும். யாரும் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. கர்த்தர் எங்களுக்குரியவர். இன்னைக்கு அப்படியே பட்டா போட்டு வச்சுன்னுக்குறாங்க. ஐயா நாங்க தான் பரலோகத்துக்கு போவோம், அப்ப நாங்கெல்லாம் எங்க வெங்காயம் உரிக்க போவோமா? கர்த்தர் எல்லாருக்குமானவர். இயேசு சொல்லுங்க, இயேசு எல்லாருக்குமானவர். இப்ப ஆண்டவர் ரொம்ப அழகா ஆராதனை இப்படிதான் பண்ணணும். ட்ரெடிஷன், பாரம்பரியத்தை உடைச்சார் முதல்ல. சார் நாங்க பாரம்பரிய திருச்சபையில இருந்தா வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலேயும் இறங்கினார். அற்புதங்களும் அடையாளங்களும் ஊழியத்துல நடக்குது. அவர் மினிஸ்ட்ரி இஸ் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. பிசாசுகள், கட்டுகள், நுகங்கள் முறியடிக்கும். எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் we challenge. இயேசுவை அறிவிக்க நாங்கள் வரல, இயேசுவை நிரூபிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். We are here to do so. See, the worship, the concept of worship is not singing one slow song and band rectifying and hallelujah, amen, nothing. The worship is something else. Spirit and truth. ஆவியோட உண்மையோட நீ ஆராதிக்கும் போது இப்படிதான் ஆராதிக்கணும், இவங்க தான் ஆராதிக்கணும், இங்க தான் ஆராதிக்கணும். 3 விஷயத்தை உடைச்சாரு. இந்த கல்லு 3 பாறாங்களுக்கு வச்சு அந்த வால் இருந்தது. 3 பாறாங்கல் வச்சு கட்டி வச்சுக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கணும்? இப்படிதான் ஆராதிக்கணும், இவங்க தான் ஆராதிக்கணும், இங்க தான் ஆராதிக்கணும். தலைவா எங்க கூப்பிட்டாலும் அவர் வருவார், இறங்கி வருவார். அவர் ஏலோஹிம். You know what it means? நிறைந்தவர், எங்கும் நிறைந்தவர். இங்க இருக்கிறவர் கிடையாது. இன்னைக்கு சொல்றான் இங்க வந்துரு, இங்க வந்தாதான் இந்த கதெல்லாம் வேணாம். இந்த கதெல்லாம் அப்பவே சொல்லிட்டாங்க. எங்கும் ஆராதிக்கும் காலம் வரும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். This is the word what Jesus spoke from his own mouth. இன்றைக்கு உங்களுடைய barriers of worship, traditions of worship break பண்ணி, if you worship in spirit and truth, என்ன தெரியுமாகும்? வசனம் சொல்லுகிறது, இவ போய் கேட்கிறா, நீங்க தான் மேசியாவா? He says, I am. Wow. இன்ன வரைக்கும் ஜீசஸ் தான் தான் மேசியா என்பதை டைரக்டா யார்கிட்டயா சொல்லி பார்த்திருக்கீங்களா? சீஷர்கள் கிட்ட சொல்லல. கூட பிறந்தவங்க கிட்ட I am the Messiah அப்படின்னு சொல்லல. 70 பேரை சூஸ் பண்ணார்ல, சொல்லி இருக்கிறாரா? நான் தான் அப்படின்னு சொன்னாரா? பிரதான ஆசிரியர்லாம் அப்படியே மேய்ஞ்சின்னு இருந்தாங்க, சொன்னாரா? சொல்லல. பரிசேர், சதிசேர், சம்திங். இந்த வர்ஷிப்க்கு அப்புறம் ரெவலேஷன், அந்த வால் உடைச்சனா வெளிப்படுத்துவார் தன்னை உனக்கு. ஆமென். இவங்க தான் ஆராதிக்கணும், இப்படி தான் ஆராதிக்கணும், இங்க தான் ஆராதிக்கணும்ன்றத உடைச்சிட்டாருன்னா அந்த வாளுக்கு அந்த பக்கத்துல he reveals himself. இன்றைக்கு நம்ம ஆலயத்திற்கு வரலாம், பட் God expects a worship filled with spirit and truth. அதை தடை பண்ணுகிற எல்லா வால்ஸையும் அவர் பிரேக் பண்ண வல்லவர். If only you allow him to. அவர் பிரேக் பண்ணிட்டாருன்னா அதற்கப்புறம் அந்த வாலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ரெவலேஷன்ஸ். ஆமென். ஜெசிமா, இது நீ சொல்லும் போது எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவர் சொல்றார், நான் எங்கள் சர்ச்சில் கீபோர்டிஸ்ட். ஸோ நான் கீபோர்டு வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு பிள்ளை வந்து மைக் எடுத்துட்டான். அந்த பிள்ளை கரெக்டாக தப்பாக பாடுறோம், கரெக்டாக தப்பாக பாடுறோம். என்ன கார்டு நான் பிடிக்கிறேனோ அப்படியே 2 மேலே ஏறும், இல்லை 2 கீழே இறங்கும். எனக்கா அதுவும் அந்த மியூசிக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தப்பான கார்டில் பாட்டாங்கன்னா தலையிலேயே கொட்டிக்கினே இருக்கிற மாதிரி இருக்கும்.
யாரையோ நம்ம சட்டையை வந்து பிடிச்சி இழுத்து விடுற மாதிரியே இருக்கும். நான் கரெக்டாக பாடினேடா கேட்டுக்கிறேன். அப்போ எனக்குள்ள பயங்கர கோவம். இந்த பிள்ளை மைக் எடுத்துட்டாலே, அவ தப்பா பாட போறாளே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்குள்ள கோவம். ஆண்டவர் பேசினாரு, அவ என்னை ஆராதிக்கிறத நான் விரும்புகிறேன்னு சொன்னாரு. கீபோர்டு விட்டுட்டு அப்படியே முட்டி போட்டுட்டேன் சர்ச்சில். ஐ லிசன் டு திஸ் வாய்ஸ். கீபோர்டை விட்டுட்டு அப்படியே முட்டி போட்டுட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே உடைய பிரசன்னம் முக்கியம் எனக்குன்ட்டு அப்படியே முட்டி போட்டு, யாருக்கும் தெரியாது, ஏதோ வாசிக்கல, ஏதோ நடந்துச்சு போல இருக்குது, ஏதோ கீழே ஏதோ வயர் ஊண்டுச்சு போல இருக்குன்னு நினைச்சிருக்கேன். நான் முட்டி போட்டு நேர நெத்தி தரையில பட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே forgive me Lord. இந்த ஆராதனை இந்த பேரியஸை உடைச்சது அப்புறம் தான் அவர் வெளிப்படுத்துவார். Maybe there are a lot of people here, since இந்த வார்த்தை வந்ததுனால, I don't know to sing, I don't know to pray, எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியல, எனக்கு சரியா பாட தெரியல, எனக்கு வர்ஷிப் பண்ண தெரியல. ஒருவேளை if you are here, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ அழுது ஜெபிச்சு ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்ல ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார். He will reveal himself to you. Amen. In the traditions of worship, in the barriers of worship, கர்த்தர் அன்றைக்கு பிரேக் பண்ணார் அந்த வாலை. அந்த வால் பிரேக் பண்ண உடனே she knew who Jesus was because he revealed himself to her. Hallelujah. In the revelations வேணும்னா, we need to break the walls. We need to allow Jesus to break the walls of traditions. Hallelujah. And her worship become her lifestyle. Amen. அவ ஆராதனை வந்து ஆலயத்துல கையை தூக்கிட்டு ஹalleluya அப்படியே இல்லை. இயேசுவை அவ சமுதாயத்திலே ஜனங்களை கொண்டு வந்தா. அவள் இயேசுவண்டை வந்து சேர்த்தா. அதுதான் worship. This is what worship is. Worship as lifestyle. You should worship Lord in your marketplace, when you work. எல்லாம் தேவைப்பட்டதான் சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா சுவிசேஷமா வாழணும். எத்தனை சுவிசேஷம் இருக்குதுன்னா கையை இப்படி காமிக்கணும். 4 கிடையாது, 5. இதுதான் நீ. 4 பைபிள் இருக்குது, இன்னொன்னு நீ. சுவிசேஷமா வாழணும். ஒரு வாழ்க்கை, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், யூனோ. அந்த அழகுள்ள வாழ்க்கை சுவிசேஷமா மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். அது எப்போ மாறுதோ ஆண்டவர் மகிமை அடைவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பாப்போமா. அப்பா, you are a wall breaker. Yes Lord. நீங்க சுவரை உடைக்கிறவர். Amen. You have broken the walls of discrimination. Yes Lord. You have reached out. You have given your salvation to each and every person on this earth. Yes Lord. இவர்கள் இயேசுவுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பூமியில யாருமே இல்லை. Yes Lord. Everybody belongs to you. Yes. You expect the same from us, அப்பா. Amen. ஒருவேளை டிஸ்கிரிமினேஷன்ல நாங்க ஏதாவது இன்ன வரைக்கும் பார்த்திருந்தா எங்களை மன்னிங்க, மன்னிச்சிருங்கப்பா. இனிமேலும் பார்க்காதபடிக்கு உங்க பிள்ளையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ரட்சிப்பு எல்லாருக்கும் போய் சேரணும். You broke the walls of shame. Yes. இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவித guilt, shame நீங்க break பண்ணி, Lord, help us to take you to the marketplace. Yes Lord. You broke the wall of traditions of worship. Yes. இன்றைக்கு ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்ல வர்ஷிப் பண்ணி நீர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பாக்கியங்களை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Reveal yourself to us, Lord. You are a wall breaker. Amen. Help us to break these walls in our lives. Thank you Lord. Yes, Jesus. Thank you Jesus. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? Jesus. Thank you Lord. Praise you. Thank you Lord. ரே மாதோஷே தேரே பகடாரா பகடா. ஒரு வாழ்க்கை, அழகுள்ள வாழ்க்கை, ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்கான வாழ்க்கை. எஸ், என்ன அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். Jesus. தேங்க்யூ லார்ட். கிறிஸ்துவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ போறேன். எப்படி சமாரியாவுக்கு இயேசு சென்றாரோ அப்படி உனக்காகவே இயேசு வந்தார். ஒரு முறை இயேசு வந்தார் உலக ரட்சகராக, மறுமுறை உலக ரட்சகராக அல்ல, சபையாகிய மனவாட்டிக்காக மாத்திரமே அவர் வரப்போகிறார். எஸ் எஸ், ஃபார் யூ ஹி இஸ் கோயிங் டு கம் அகெயின். அவர் திரும்பி வரும்பொழுது வெறும் கையா இல்லை, இம்பாக்ட் பண்ணுகிறவங்களாக, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறவங்களாக, இந்த பேரியர்ஸ் எல்லா வால்ஸையும் உடைக்கிறவர்களாக
கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் லெட்ஸ் பிரைஸ் காட். இந்த பாடலை பாடும்பொழுதே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Thank you Lord, thank you Jesus. இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் பானை சீரக்க முற்றும் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் காவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் காவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. உம்முடைய நாமத்திலே என் ஜனங்களை மன நிறைவோடு கூட பிளஸ் பண்ணுகிறேன். அண்ணனை அக்காவை மகளை பிளஸ் பண்ணுகிறேன். எங்களோடு கூட இசையமைத்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிறேன். திருச்சபை மக்களை ஆசீர்வதிக்க நீரே எல்லாம், நீரே எல்லாம். உமக்காக நாங்கள் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஒருவேளை விடுதலைக்காக சுகத்துக்காக காத்திருப்பீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபம் வேணும்னா கூட்டத்தின் முடிவில் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சுகத்தை பேசுகிறோம், சமாதானத்தை பேசுகிறோம். உங்களுக்கு சமாதானம், உங்களை கொண்டே சமாதானம் அநேகர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The name of Jesus, we bless my people. Jesus name we pray. Amen. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.